வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். காசா சிறுவருக்காக கண்ணீர் விட்ட ஜாக்கி சான், மேடையில் உருக்கம். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய நாங்கள் தயார், வெனிசுலா ஜனாதிபதி. சுவிட்சர்லாந்தில் பலரின் உயிரை பறித்த தீப்பரவல், மெழுகுவர்த்தி சாம்பையின் போத்தல்கள் காரணம். உறுதியாய் நிற்கும் சீன ஜனாதிபதி, தைவான் விரைவில் சீனாவுடன் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது. ஈரானில் அமைதியான முறையில் போராடுபவர்களை சுட்டுக் கொன்றால் அமெரிக்கா தலையிடும், ட்ரம்ப் எச்சரிக்கை. பிலிப்பைன்ஸில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கையெறி குண்டு வீசிய மர்ம நபர்கள். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்காக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்திருக்கின்றார். அந்த நாட்டின் அரச தொலைக்காட்சியில் நேற்று ஒளிபரப்பப்பட்ட நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்கள், மிரட்டல் மற்றும் பலவந்தம் மூலம் தங்களை அடிபணிய வைக்க முயற்சிப்பதாக கூறியவர், இரு நாடுகளும் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டிய நேரம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா அமெரிக்க முதலீட்டுக்கு தயாராக உள்ளது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கரீபியன் கடலில் ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கைகள் பின்னர் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் வரை விரிவடைந்துள்ளன. இதுவரை 35 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் 115 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 புத்தாண்டு நாளில் சுவிட்சர்லாந்தில் பாரிய தீப்பரவலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஐ தாண்டியுள்ளதாக சுவிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்துக்கு மெழுகுவர்த்தி மற்றும் சாம்பையின் போத்தல்கள் காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்ட நிலையில் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானாவில் உள்ள உணவகத்துடன் இணைந்த மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பேர் பலியானதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அதே சமயம் விபத்து நடந்த நேரத்தில் 400க்கும் மேற்பட்டோர் அங்கு தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பிரதேசம் சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பேர்ன் நகரிலிருந்து சுமார் 2 மணி நேர பயண தூரத்தில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் மத்தியில் இந்த ஆடம்பர பனிச்சறுக்கு சுற்றுலாத்தலம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் 1949இல் தனி நாடாக பிரிந்தது. ஆனால் தைவானை இன்னும் தனது நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதி வருகிறது. எனவே அதனை மீண்டும் தன்னுடன் இணைப்பதற்காக சீனா போர் பயிற்சிகளை நடத்தி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் சீனா பதற்றத்தை தூண்டுகின்றது. தைவானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தைவான் எல்லைக்குள் போர்க்கப்பல் மற்றும் விமானங்களை அனுப்பி பதற்றத்தையும் தூண்டுகிறது. கடந்த வாரம் சீனா தைவான் எல்லையை சுற்றிலும் கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் நாட்டு மக்களிடம் உரையாற்றியிருக்கின்றார். அப்போது அவர் பேசுகையில், தைவானை தனது நாட்டின் தன்னாட்சி பிராந்தியமாகவே சீனா கருதுகிறது. தற்போது அதனை மீண்டும் சீனாவுடன் இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். எனவே தைவான் விரைவில் சீனாவுடன் இணைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மர்ம நபர்கள் வீசிய கையெறி குண்டு வெடித்து 22 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். தெற்கு பிலிப்பைன்ஸின் கோட்டாபாட்டோ மாகாணத்தில் மாத்தலம் நகரத்திலுள்ள நெடுஞ்சாலையில் வியாழக்கிழமை அதிகாலை மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூட்டத்தினுள் கையெறி குண்டு ஒன்றை வீசிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற சில நொடிகளில் அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறி 22 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். பின்னர் படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தப்பியோடிய மர்ம நபர்களை பிடிக்க பிலிப்பைன்ஸ் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இதனால் அந்த நாட்டின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் லூசோன் தீவில் கடந்த டிசம்பர் மாதம் கன்னிவெடி தாக்குதலில் 2 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஈரானில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துபவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு வன்முறையில் அடக்கப்பட்டால் அவர்களை பாதுகாக்க அமெரிக்கா தலையிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியல் மீடியாவில் வெளியிடப்பட்ட அந்த பதிவில், ஈரான் அமைதியான முறையில் போராடுபவர்களை சுட்டுக் கொன்றால் அது அவர்களின் வழக்கம் என்றாலும் அமெரிக்கா அவர்களின் உதவிக்கு வரும். நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு எதிரான நாணய மதிப்பு வீழ்ச்சி, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பொருளாதார நெருக்கடியால் ஈரான் கடுமையாக பாதித்துள்ளது. இதனை எதிர்த்து அரசை கண்டித்து கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய மக்கள் போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்து வருகிறது. முதலில் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கிய போராட்டம் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பரவியிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புற மாகாணங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்ததால் மோதல் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தலைநகர் தெஹ்ரானில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்னா நகரில் மக்கள் சாலைகளில் பொருட்களை போட்டு எரித்திருக்கின்றனர். ஈரானின் சகார்மகால் மற்றும் பக்தியாரி மாகாணத்தில் நடந்த போராட்டங்களில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிய வருகிறது. போராட்ட வன்முறையில் இதுவரை 7 பேர் பலியாகியுள்ளதாகவும் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகளால் ஈரான் பல ஆண்டுகளாக நெருக்கடியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 71 வயதான ஜாக்கி சான் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் ஜாக்கி சான் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வில் பேசிய ஜாக்கி சான் அண்மையில் காசா குழந்தைகளின் துயரங்களை விவரிக்கும் வீடியோ ஒன்றை பார்த்து மனமுடைந்தேன். அந்த வீடியோவில் ஒரு பலஸ்தீன சிறுவனிடம் பெரியவனானதும் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அந்த சிறுவன் எந்தவித உணர்ச்சியுமின்றி மிக சாதாரணமாக, எங்கள் ஊரில் குழந்தைகள் வளர்வதே இல்லை, ஏனெனில் வளர்வதற்கு முன்பே கொல்லப்பட்டு விடுகிறோம் என்று பதிலளித்திருக்கின்றார். அந்த சிறுவன் பேசத் தொடங்கிய அந்த கணத்திலேயே என் கண்கள் குளம் போன்றதாகிவிட்டன. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த பிஞ்சு சிறுவனின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவன் மரணத்திற்கு பழகி போய்விட்டான். நாம் முதுமையை ஒரு சுமையாக நினைக்கிறோம், ஆனால் கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு அந்த முதுமை மறுக்கப்படுகின்றது. அவர்கள் வளர்வதற்கு முன்பே போரினால் சிதைக்கப்படுகிறார்கள். வன்முறை என்பது ஒரு குழந்தையின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருந்தால் மரணத்தை பற்றி அந்த சிறுவனால் இவ்வளவு சாதாரணமாக பேச முடியும் என்பதுதான் உலகுக்கு அது சொல்லும் செய்தி என்று உருக்கமாக தெரிவித்திருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் காசா போரில் இதுவரை 71,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 20,000 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது கடந்த 23 மாதங்களில் காசாவில் 1 மணி நேரத்திற்கு ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கின்றது.